ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ரெசிபி கல்கல் குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிறிஸ்மஸ் கல்கல் குக்கி ரெசிபி வந்து ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ரெசிபி. இது செய்கிறதுக்கு உங்களுக்கு 30 மினிட்ஸ் கூட ஆகாது, ஓவன் கூட தேவையில்லை. அதை எப்படி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவை எடுத்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெய் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லைனா நெய்யை வந்து நீங்கள் நல்லா வந்து உருக்கிட்டு ஆட் பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நெய்யோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அது வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ண பின்னாடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுட்ரு பண்ண சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பால் வந்து ஃபஸ்ட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். இது வந்து நீங்கள் வந்து மாவு வந்து கெட்டியாக பிசைஞ்சிங்கன்னா நல்லா வந்து பிஸ்கெட் மாதிரி நல்லா டைட்டாக வரும். இல்லைனா வந்து நீங்கள் சாஃப்டாக பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் பொரிச்சு எடுக்கும் போது நல்லா வந்து சாஃப்ட், வெளியில் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், உள்ளுக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நார்மல் பிஸ்கெட் மாதிரி நல்லா டைட்டாக வேணும்னா நீங்கள் வந்து டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது வந்து நல்லா வந்து கெட்டியாகவே நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து உருட்டிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஹார்டாக தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மாவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக வந்து அப்படியே ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அந்த அச்சு வந்து கிடைக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கிடச்சிரும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது டிசைனில் ஏதாவது பிளேட்ஸ் வச்சுருந்தீங்களா அதில் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நான் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா போடும் போது நல்லா பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பபிள்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். நல்லா வந்து செவந்து வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கரண்டியை வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. அப்படின்னா தான் ஈவனாக கலர் இருக்கும். இல்லைனா கீழே வந்துடும், மேலே வேகாது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து இதில் வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ண சுகரை வந்து மேலே ஆட் பண்ணணும். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து பவுட்ரு பண்ண சுகர் வந்து இதில் மேலே ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான கிறிஸ்மஸ் கல்கல் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.